கொடுக்கப்பட்ட பிரியமான தெய்வஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறதான வார்த்தை நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோட பேசி இருக்கிறதான வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் சொல்றாருங்க. கிதியோன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பயந்த சுபாவத்தோட இருக்கிற ஒருத்தர். அவர் ஆண்டவரை நம்பாதவர், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல அவர் நம்பிக்கை இல்லாதவராய் பயந்தவராய் காணப்பட்டாரு. ஆனாலும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிதியோனை அவர் பராக்கிரமசாலியாய் மாற்றி அவர் மூலியமாக ஒரு ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கறது நம்ம பார்க்கிறோங்க. நமக்குள்ளாக எப்பொழுதும் அவிசுவாசமான வார்த்தைகள், என்னால முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, நீ அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற நெகட்டிவான காரியங்கள் ஆகட்டும், அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மளுடைய வாயிலிருந்து எழும்பாது படிக்க நம்ம இருக்கணுங்க. ஏன்னா நம்மளோடு கூட இருக்கிறது சாதாரணமானவர் கிடையாது. வானத்தின் பூமியும் உண்டாகுன சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்காருங்க. எப்படி கிதியோன் அவர் பராக்கிரமசாலியை கர்த்தர் மாற்றினாரோ, அதே போல கர்த்தர் நம்மளையும் மாற்ற வல்லவரா இருக்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, தூய ஆவியின் பலன், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பலத்தோடு கூட நீங்க எழும்புங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலோட நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி வாழும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்வாருங்க. இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்த மலைங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இன்றைய நாளிலும் கூட எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. அப்பா தகப்பனை, இப்படி நீர் ஆண்டவர் கிதியோனை பராக்கிரமசாலியை மாற்றினீரோ, அதே போல எங்களையும் நீங்க அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களை கர்த்தர் நீர் பராக்கிரமசாலியை மாற்றுங்க. அப்பா, கிதியோனு கூட இருந்து ஜெயத்தை கொடுத்த தெய்வம் எங்களோடும் கூட இருந்து எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை மறுவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற இந்த நல்ல பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.